வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு புத்தாண்டு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். தலதலன்னு சுவையான ரவா கேசரி, இட்லி, சாஃப்டான சுவையான காலிஃபிளவர் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கூடவே தேங்காய் புதினா மல்லி சட்னியும் தக்காளி தொக்கும் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த புதினா மல்லி சட்னி பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தக்காளி தொக்கோட ரெசிபி வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனல்ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதினா மல்லி தேங்காய் சட்னி பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் லைட்டா சூடானதும் இதுல 1 கப் தேங்காய் துருவலும், 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலையும், 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கினா போதும். 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 இன்ச் அளவுள்ள புளி, 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ண இஞ்சியும் 2 பல் பூண்டும், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த அளவு திக்னஸ்க்கு அரைச்சுக்கணும். இந்த பேன்ல தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை. தாளிப்பை இந்த சட்னியில சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரவா கேசரி பண்றதுக்கு 1 கப் ரவை எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ரவை எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அதே கப்லயே மற்ற எல்லாத்தையும் அளந்துக்கங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் நெய்யும் 1/4 கப் சன்ஃபிளவர் ஆயிலும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கணும். இதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமா ஆயில் சேர்த்து பண்ணோம்னா கேசரி ரொம்ப நேரத்துக்கு கெட்டிப்படாம தளதளன்னு இருக்கும். கேசரி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் சூடான பால். நீங்க குங்குமப்பூ சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பிளைனா ஒயிட்டா பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாவது ஃபுட் கலர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் இந்த பாத்திரத்துல ரவை எடுத்த கப்லயே 3 கப் அளவுக்கு தண்ணி. இந்த தண்ணி பக்கத்துல உள்ள ஸ்டவ்ல வச்சு கொதிச்சிட்டு இருக்கட்டும். இந்த பேன்ல நம்ம எடுத்து வச்ச எண்ணெயில இருந்து 1 டேபிள் ஸ்பூனும் நெய்ல 2 டேபிள் ஸ்பூனும் சேர்க்கிறேன். ரெண்டுமே சூடாயிடுச்சு. இதுல 10-12 போல முந்திரி, ஒரு 7-8 பாதாம 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். முந்திரியும் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு, பாதாமுமே வறுபட்டுருச்சு. இது 2ஐயும் மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சமா உலர்ந்த திராட்சையும் சேர்த்து ஒப்பி வர வரையும் வறுத்துக்கலாம். இதையும் ஏற்கனவே வறுத்த பாதாம் முந்திரியோட எடுத்து வச்சுட்டு இப்ப மீதி இருக்கிற நெய்ல நம்ம எடுத்து வச்ச ரவைய சேர்த்து மிதமான தீயில வச்சு ரவையோட கலர் லைட்டா மாறி வாசனை வர வரையும் வறுக்கணும். ரவை வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு. கலருமே கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்ப ஓரளவு சூடு ஆறுனதும் கொதிக்க வச்ச தண்ணிய இதுல சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். ரவைய கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடான தண்ணி சேர்த்துக்கங்க, அப்பதான் சரியா இருக்கும். ரவை நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் இழுத்து வெந்து வந்துருச்சு, திக்காயும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல எடுத்து வச்ச சர்க்கரை 1/2 கப், 1/2 கப் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய டேஸ்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி உள்ள சன்ஃபிளவர் ஆயிலையும் எடுத்து வச்ச நெய்ல 1 டேபிள் ஸ்பூனும் சேர்க்கிறேன். ஸ்டவ் மிதமான தீயில தான் இருக்கு. சர்க்கரையை சேர்த்துட்டு லோ பிளேமுக்கும் மீடியம் பிளேமுக்கும் நடுவுல வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் ஓரளவு சர்க்கரை எல்லாம் உருகி இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்கும்.
இதே மாதிரி தொடர்ந்து கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் வெளியில வந்து கேசரியும் ஓரளவு திக்காய் வரும். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5-6 நிமிஷம் கிண்டி கொடுத்தா போதும், நமக்கு கேசரி ரெடி ஆயிரும். இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கும் போதே இதுல 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும், வறுத்த முந்திரி, பாதாம், கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கடைசியா இதுல பால்ல ஊற வச்ச குங்குமப்பூ. குங்குமப்பூ சேர்த்தோம்னா குங்குமப்பூக்குன்னு நல்ல ஒரு வாசனை இருக்கும், அந்த வாசனையோட டேஸ்டா இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காம கூட இருக்கலாம். கடைசியா மீதி இருக்கிற நெய்யையும் சேர்த்துறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தலை தலைன்னு கம கமன்னு நெய் வாசனையோட சூப்பரா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உப்பு கலந்த வெது வெதுப்பான தண்ணியில 10 நிமிஷமா போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு காலிஃபிளவர் சுத்தமாயிரும். ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய நீல வாக்குல மெல்லிய ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. உப்புல போட்ட காலிஃபிளவரை தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்த்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஃபர்ஸ்ட் காலிஃபிளவரை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி பண்ணோம்னா பஜ்ஜி சாப்பிடும் போது காலிஃபிளவர் நல்லா சாஃப்டா இருக்கும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பூவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் திக்கா, இட்லி மாவோட கொஞ்சம் தளர்வா இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாம இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மாவை ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ண காலிஃபிளவர் பீசஸ் ஒவ்வொன்னா எடுத்து மாவுல இந்த மாதிரி டிப் பண்ணி எண்ணெயில சேர்த்துடலாம். அதே மாதிரி நம்ம பீஸ் பண்ணி வச்ச வாழைக்காயும் எடுத்து இந்த மாதிரி மாவுல துவைச்சிட்டு எண்ணெயில சேர்த்துடணும். இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. ஸ்டவோட தீய கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு பீஸா எடுத்து மாவுல டிப் பண்ணி சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும், உடனே திருப்பி விட வேண்டாம். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்ப நம்ம சேர்த்த எல்லா பஜ்ஜியுமே வெந்துருச்சு, எடுத்துடலாம். டேஸ்டான காலிஃபிளவர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் பஜ்ஜியை போட்டுடலாம். லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுட்டு உடனே திருப்பி விடாம 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டு 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். சுவையான வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.